ஏடி அங்கே வர்றது நம்ம ஸ்கூல் ஆயாமா மாதிரியே இல்லை, அது நம்ம மாமியாடி. ஆத்தா என்னத்தா ரெண்டு பேரும் காலையிலே சோபாவில் உட்காந்துருக்கீங்க, உடம்பு சரியில்லையா? ஏத்தா பாத்திரம் கித்திரம் கழுவுனது கை வலிச்சிருச்சா? ஐயோ, இவன் பின்னாடி வீட்டெல்லாம் கூட்டிக்கிட்டு இருந்தாலே என்னாச்சுத்தா? வந்து உட்காந்துட்டேன், முட்டிக்கிழமை வலிக்குதாத்தா? ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வேறு வேலை பார்த்தீங்க. வேலை பார்த்ததுல எதுவும் கால் கை எதுவும் சுலுக்கிச்சா உங்களுக்கு, இல்லை கையை சுலுக்கிச்சா? ஏத்தா இப்போ இருந்து உட்காந்துருக்கீங்களேத்தா? ஏத்தா வாங்க வாங்க வாங்க, எந்திரிங்க பார்ப்போம். எந்திரிச்சு போய் அந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணுங்க. காலையிலே இப்படி உட்காந்துக்கிட்டு காப்பி தண்ணியை குடிச்சிக்கிட்டே உட்காந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா சோறு என்ன ஒப்ப வீட்டிலேருந்து வருமாத்தா? ஏத்தா என்னத்தா இப்படி பண்ணுறீங்க? உங்களை ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு கட்டி மேய்க்கிறதுக்கு பதிலாக ரெண்டு எருமை மாடை விட்டு கட்டி மேய்ச்சிட்டுனா கூட பாலாக கிடச்சிருக்கோம். எந்திரிங்கடி, எந்திரிச்சு போய் வீட்டு வேலையை பாருங்கடி. காலையிலே வந்து உட்காந்துருக்காளுங்க சோபாவில், ஒரு வேலையும் பார்க்காம. காலைல 8 மணிக்கு எந்திரிக்கிறது, காப்பி தண்ணியை குடிக்கிறது, குடிச்சுட்டு திருப்பி வந்து சோபாவில் உட்கார வேண்டியது, படத்தை பார்க்க வேண்டியது, திருப்பி வந்து போய் படுத்துக்கிறது. சமையல்லாம் யார் உங்கள் அப்பா அத்தா வந்து பார்ப்பாங்களா? இல்லை உங்களுக்கு சோறு என்ன நான் செஞ்சு கொடுக்கணுமா? நான் என்ன எங்கள் வீட்டுக்கு என்ன வேலைக்கு வந்திருக்கேன் ஏண்டி? எல்லாம் வந்து இப்போ சமையல் கட்டுக்கு வரீங்க, வந்து எல்லா வேலையும் பார்க்க வேண்டியது இருக்குது வீட்டுக்கு பின்னால். ஒரு வேலையும் பார்க்காமனுக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி வாங்கடி, உள்ளே வாங்கடி, உங்களை வச்சுக்கிறேன். உங்களோட தினமும் ஒரே போராட்டமாக இருக்குது. ஒரு நாளாவது நீங்கள் தான் சொந்தமாக ஒரு வேலையை பார்க்குறீங்களாடி? என்ன எங்கே போனாலும் ஒன்றாவே கூடி பேசிட்டு கலையில் இருக்கக்கூடாது. இருக்கட்டும். ஏண்டி அவளே கூட்டிக்கிட்டே இருக்கிறா, எப்போ பார்த்தாலும் நீ ஓரமாக போய் நின்றுக்கிட்டே இருக்கியே, உனக்கு வந்து கொஞ்சம் கூட இதுவே இல்லையாடி? பாவம், அவளே எவ்வளோ வேலை தாண்டி பாப்பா. அவளை தோசையை சுட சொல்கிறி, நீ போய் கூப்பிட்டு விடு, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்றி, போய் துணி எடுத்துகிட்டு வந்து கீழே வீட்டெல்லாம் தொடச்சி விட்றி, அவளே எல்லா வேலையும் பார்க்க விட்டுக்கிட்டு கேடி. பாவம் இல்லை அவள். உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஆனால் நடிப்பு காரிடி, எனக்கு தெரியும்டி எப்படி மாமியாள்கிட்ட பேர் வாங்கணும் அப்படின்னு உனக்கு தெரியும்டி. அதனால தாண்டி நீ விக்கடின்னு வந்துட்டு கூட்டு மரம் எடுத்த. எப்போ பார்த்தாலும் எல்லா வேலையும் பார்க்குறது நான், ஆனால் மாமியா பார்க்கும்போது மட்டும் வேலை பார்க்குற மாதிரி நடிக்கிறது நீ. எனக்கு தெரியலையேடி நடிக்கிறதுக்கு. ஒரே தேவையில்லாத பேச்செல்லாம் என்கிட்ட பேசாதடி. நானுங்க இந்த எல்லா வீட்டில் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ மட்டும் தான் பார்க்குற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். மாமியா பேசுகிறானா மாமியாட்ட போய் கேள்வி, ஏன்டி என்கிட்ட வந்துட்டு வம்பளுத்துக்கிட்டு இருக்கேன்? நீ பாருடி, எல்லா வேலையும் நீ பாருடி. இந்த வீட்டில் நான் தானடி மருமக, நீ தாண்டி எல்லா வேலையும் பார்க்கணும். உனக்கு முன்னாடி நான் தானே எல்லா வேலையும் பார்த்தேன், இப்போ நீ பாரு, எல்லா வேலையும் பாரு. எதுக்கு என்கிட்ட வந்துட்டு நீ வந்து சண்டைக்கு வைக்கிற? மாமியா கேட்குறேன்னு அவள்கிட்ட போய் பேச உனக்கு துப்பு இல்லை, எனக்கிட்ட வந்து சண்டைக்கு வந்துட்டேன். ஏடி இருக்கட்டும், உன்னை வச்சுக்கிறேன். நீ என்னைக்கு மாட்டேன்னு எனக்கு தெரியுண்டியா? போடி, நான் பார்த்துக்கிறேன் உன்னைய. வெளுத்தரெல்லாம் பாலுன்னு ஒன்று நம்பினேன் பாரு. உன்கிட்ட எல்லாம் சொன்னதுக்கு என்ன சொல்லணும்? எனக்கு நடிக்க தெரியலடி உங்களை மாதிரி. இருங்கடி, என் புருஷங்க வரட்டும், உங்க எல்லாருக்கும் வச்சுக்கிறேன் கச்சேரி. உங்களுக்கு நம்ம குட்டி சுட்டியோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும்